My name is Justin Jewels. I am studying in 9th standard. நான் இன்னைக்கு எடுத்திருக்க டைட்டில் வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் பாண்ட் இருக்கு. பாண்ட்ல இருந்து உள்ள தண்ணி எல்லாமே வந்து ட்ரீஸ், மரம், செடி எல்லாத்துக்குமே அனுப்புறோம். நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணி தேவைன்னா அதை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணாதான் எடுத்துக்க முடியும். ட்ரிங்கிங் வாட்டருக்கும் அதே மாதிரி தான். அப்படி நம்ம பாண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கிட்டோம்னா அதனால நம்மளுக்கு நிறைய டிசீஸ் வரும். ஸோ அதனால பியூரிஃபிகேஷன் பண்ணி வீட்டுக்கும் ட்ரிங்கிங் வாட்டருக்கும் அனுப்புறோம். தேங்க்யூ. ஓகே, வெரி குட், வெரி குட். முகமது இர்ஃபான், +1 ராயல் காமர்ஸ். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபயர் இன்ஜின். இப்போ வந்து ஃபேக்ட்ரியில் எங்கேயாவது தீ பிடிக்குது அப்படின்னா இது வந்து அலர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் சைரன் அடிச்சு அலர்ட் பண்ணும். அப்புறம் எந்த இடத்துல தீ பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு இதுவே தண்ணி அனுப்பி அந்த நெருப்பை அணைச்சிடும். என்னோட பேர் வந்து துர்கா. நான் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, காற்றாலை. இது வந்து இயற்கை காற்றை இழுத்து நமக்கு மின்சாரமா தருகிறது. அது மட்டும் இல்லாம இது மின்சாரத்தை விரைவில் இருக்கக்கூடியதாகும். நன்றி. என் பேரு ஜே ஜோஸ்ரியா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து ஆசிட் பேஸ் வந்து பண்றேன். ஒரு பொருளோட காரத்தை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறன்றதா வந்து இன்னைக்கு செய்ய போறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு இயற்கையான நிறக்காட்டி. மஞ்சத்தூள் மட்டும் ஒரு இயற்கையான நிறங்காட்டி கிடையாது. செம்பருத்தி பூ, பீட்ரூட் சாறு, லிப்டஸ் போன்ற எல்லாமே ஒரு இயற்கையான நிறக்காண்டி மையுறிஞ்சும் தன்மையும் கொண்டது. இப்போ வந்து நான் தண்ணியில வந்து மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் போட்டோன்னா வந்து இது எல்லோ கலர்ல மாறும். அதுக்கடுத்து நான் வந்து இதுல டிடர்ஜென்ட் எடுத்திருக்கேன். டிடர்ஜென்ட் வந்து ஒரு காரப்பொருள். இது கசப்பு தன்மை மிக்கது. டிடர்ஜென்ட் மட்டும் காரப்பொருள் கிடையாது. சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட் போன்ற நம்ம அன்றாட வாழ்ல பயன்படுத்த எல்லாமே ஒரு காரப்பொருள் தான். இப்போ வந்து நான் இதுல போட்டோன்னே இது வந்து ரெட் கலர்ல மாறிது. அதுக்கு காரணம் வந்து இதுல சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு, NaOH. அது இருக்கிறதுனால அது தண்ணியோட வினை புரிஞ்சு அதோட கலரை வந்து வெளிப்படுத்துது. அதனால இது ரெட் கலர்ல மாறுது. இனிப்பு சுவை மிக்கது. இதுல வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம இதுல வந்து இதை ஊட்டும் போது மறுபடியும் எல்லோ கலர்லயே மாறிடும். அதோட கலரையே அது வெளிப்படுத்திடும். ஓகே, வெரி குட். என்னோட பேர் ஆர்த்திகா ஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ எதை பத்தி சொல்ல போறேன்னா, எரிமலை. எரிமலை என்பது பூமியின் மேலோட்டத்தில் உள்ள ஒரு திறப்பாகும். அங்கிருந்து உருகிய எரிமலை குழம்பு, பாறைகள் மற்றும் இயற்கை வாயுக்கள் வெளியேறுகின்றன. இது ஒரு டெக்டோனிக் தகடுகள் நகரும் போது அல்லது கடல் தட்டு மூழ்கும் போது உருவாகிறது. உருகிய பாறை சாம்பல் மற்றும் எரிமலை குழம்பு பூமியின் மேற்பரப்பில் இருந்து வெளியாகி திடப்படுத்தப்படும் போது எரிமலை வடிவங்கள் உருவாகுகின்றன. நன்றி. வாட்டர் ஆட் பண்ணணும். கேசரி பவுடர், பேக்கிங் சோடா, ஈனோ. என்னுடைய பேர் திலோஃபர் நிஷா. நான் 7th படிக்கிறேன். நான் செய்யறது எரிமலை. எரிமலை வெடிப்பு என்பது எரிமலைக்குள் இருக்கும் எரிமலை குழம்பு, வாயுக்கள் மற்றும் பாறை துண்டுகள் பூமியில் வெளியிடப்படுகின்றன. இது எரிமலை வெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. எரிமலை வெடிப்பின் போது எரிமலைக்குள் இருக்கும் எரிமலை குழம்பு, வாயுக்கள் மற்றும் பாறை துண்டுகள் பூமியில் வெளியிடப்படுகின்றன. வெடிப்பின் போது எரிமலை குழம்பு, சாம்பல், பாறை துண்டுகள் மற்றும் வாயுக்கள் காற்றில் வெளியிடப்படுகின்றன. இது ஒரு பேரழிவு நிகழ்வாக இருக்கலாம். ஏனென்றால் எரிமலை வெடிப்புகள் நிலம் மற்றும் சுற்றுப்புறங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். புதிய நிலப்பரப்புகளை உருவாக்குவதற்கும் வளமான மண்ணை வழங்கவும் புவி வெப்ப ஆற்றலை உருவாக்கவும் உதவுகின்றன. ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர், அதுக்கடுத்து கலருக்கு கேசரி பவுடர், அதுக்கடுத்து பேக்கிங் சோடா,
அதுக்கடுத்து லெமன், அதுக்கடுத்து என் பேர் வந்து முகிலன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், பி செக்ஷன். இது வந்து எப்படின்னா ஃப்ரீ எனர்ஜி டாபிக் பேர் வந்து இது வந்து சோலார். காலையில் ஃபுல்லாக சோலாரில் ஓடும். வீட்டுக்கு வந்து காலையில் ஃபுல்லாக சோலாரில் கரண்ட் ஓடும். நைட்டு ஃபுல்லாக பேட்டரியில் சாயந்தரம் வந்து சோலார் ஷட் டவுன் ஆயிரும். அதோட நைட்டு ஃபுல்லாக பேட்டரியில் ஓடும். சோலார் கரண்ட் வராது, பவர் வராது. நைட்டு ஃபுல்லாக பேட்டரியில் ஓடணும். பேட்டரியில் ஓடினால பேட்டரி நைட்டு ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தீங்க. அதனால பேட்டரியில் ஃபுல்லாக சார்ஜ் முடிஞ்சிடும் காலையில். அதனால திரும்ப சோலார் ஆன் ஆகணும். வீட்டுக்கும் கரண்ட் கொடுக்கும், பேட்டரிக்கும் சார்ஜ் ஏற்றிடும். என் பேர் ஹரிஷ்குமார். 11th சில படிக்கிறேன், 11th ஏல படிக்கிறேன். இது வந்து மைக்ரோஸ்கோப் மாடலு. இதை கண்டுபிடிச்சது வந்து ஜான் ஹான்சன். இதுல வைரஸ், பாக்டீரியா, அப்புறம் இந்த பாக்டீரியா, வைரஸ், நுண்ணுயிரிகள் பார்க்கலாம். ஓகே, அதை செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணுங்க. இதை பாருங்க. லெவன்த் ஏ படிக்கிறேன். இது வந்து காற்றாலை. வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய மின்சாரம். இது வந்து காற்றாற்றில் வந்து நம்ம மின்சார ஆற்றலாக கன்வெர்ட் ஆகுது. வந்து சூரிய ஒளி ஆற்றல் வந்து நம்ம மின்சார ஆற்றல் கன்வெர்ட் ஆகுது. ஃபங்க்ஷன் ஆகுமா? ஃபங்க்ஷன் பண்ணிக்காங்க. ஓகே, இது சோலார். சோலார் வந்து நம்ம லைட். ஓகே, நைட்டு வந்து லைட் போட்டுக்கலாம். இப்போதைக்கு பகல்ல வந்து நம்ம சோலார் வந்து எனர்ஜி ஏற்றிக்கிட்டு. ஓகே, வெரி குட். என் பெயர் வந்து ரிச்வின். நான் வந்து 9th ஏ படிக்கிறேன். இது வந்து மிஸ்டர் பீன் கேம் சேலஞ்சு. இதுல படாம கொண்டு போகணும். பட்டா அலாரமும் இது லைட் எரியும். ஓகே, டெமோ பண்ணிக்காங்க. இதுல பட்டா லைட்டா அலாரம் எரியும். ஓகே, ஓகே, சூப்பர், வெரி குட். இதுல வந்து பென்சில் ஹைட்ராலிக் பண்ண போறேன். பென்சில் ஹைட்ராலிக். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சால்ட் ஃபர்ஸ்ட் கொட்டிக்கணும். கொட்டிட்டு ஏதாச்சும் வச்சு கிண்டிக்கணும். நல்லா கிண்டிக்கணும். சால்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். அடுத்து அண்ட் அப்சார்பன்ஸ் HW பேட்டரி. இது அப்படியே வச்சோம்னா அப்படியே கீழே அப்படியே பபுள் வரும். ஓகே, பபுள் எதுக்கு அப்படி ஆகுதுன்னா, இந்த HW பேட்டரி வந்து கரண்ட். அந்த கரண்ட் மூலமா அப்சார்பன்ஸ் இருக்குல்ல, இந்த ஷார்ப் இது இருக்கு பாத்தீங்களா குரூப், அதுல வந்து கார்பன் இருக்கு. அது அப்படியே பாஸ் ஆக வைக்குது கீழே. வாட்டர் நம்ம என்ன போட்டுருக்கோம், வாட்டர் வந்து சால்ட் போட்டுருக்கோம். சால்ட்ல என்ன இருக்குன்னா சோடியம் கார்பனேட். அந்த சோடியம் கார்பனேட் வந்து ரைஸ் ஆகுது மாலிகுல்ஸா. அந்த மாலிகுல்ஸா ரைஸ் ஆகும்போது அப்படியே அந்த பபுளா ரைஸ் ஆகுது. ஓகே, ஓகே, அதனாலதான் அப்படி பபுள் ஆகுது, மாலிகுல்ஸ் ரைஸ் ஆகுது. ஓகே, வெரி குட். ஜூம் பண்ணிக்கிறீங்க, பபிள்ஸ் வர்றது. ஓகே, பபிள்ஸ் வருதுதான். ஓகே, என் பேர் வந்து ஜெரி காசு. நான் வந்து 9th B படிக்கிறேன். இது வந்து இந்த ரோடு ஹைவே. இது வந்து இந்த ஜூ வழிநடத்துட்டு வந்தா இங்கிட்டு வழிநடத்தாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து யாருமே இந்த ஹைவே ரூல்ஸை பயன்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி இந்த காரும் ரூல்ஸை பயன்படுத்தாம போறதுனால இந்த அலாம். ஓகே, ஓகே, அந்த ரூல்ஸ் வந்து கரெக்டா வந்து ஒர்க் பண்ணாம போனாங்க, அதனால அலாம் அடி. ஓகே, ஓகே, அட்வான்ஸ் லெவல் அந்த மாதிரி. ஈஸியா வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தா கரெக்டா கண்டுபிடிச்சா யாரு இது பண்ணிட்டு போறாங்க. ஓகே, அதை செக் பண்ணுங்க. தெரியுங்க, டெமோ காமி. வந்து இது வந்து டிராபிக் ரூல்ஸை பயன்படுத்தாம போகுது, அதனால இந்த அலாம் அடிக்குது. ஓகே, வெரி குட். ஓகே, என் பேர் வந்து பி மார்க் ஜெர்லின். நான் வந்து மாசு உலகம், மாசற்ற உலகம் செஞ்சிருக்கேன். ஃபேக்டரியிலேருந்து வர புகையினால நம்ம சுவாசிக்கும் போது நம்ம சுவாச மண்டலத்துல பாதிப்பு ஏற்படும். என்னதான் பெரிய பெரிய வீடுகள் இருந்தாலும் நகர வாழ்க்கையில் இருக்காது. குப்பையா இங்க ஃபேக்டரியிலேருந்து வர புகையினால இந்த இடம் இதுல
தண்ணியில தண்ணி கழிவு நீர் பாய்ந்து குளிக்கும் போது நம்மளுக்கு நோய் ஏற்படும். அதனால இந்த இடம் பாலைவனமா இருக்கு. மரம் செடி கொடிகள்லாம் வாழ முடியாது, மனுஷர்கள் சுவாசிக்க முடியாது. அதனால மாசற்ற இது இயற்கை உலகம். நீங்க செயற்கை சொல்லிட்டீங்க. இயற்கை உலகத்துல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீடுகள் எல்லாம் பார்க்கு, குளம், தண்ணி, மரம், செடி எல்லாம் இருக்கும். நம்மளுக்கு ஓசோன் மண்டலத்துல எந்த பாதிப்பும் வராம செயல்பாடா இருக்கும். தொழிற்சாலைகள் இருந்தா இங்க பிரச்சனை வராம இருக்கும். இங்கிட்ட எந்த பாதிப்பும் இருக்காது. இயற்கையில உள்ளதால என்ன வேற என்ன அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு. நிறைய இருக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாளாளர் தந்தையாகிய அருள் தெரியஸ் ஆரோக்கியசாமியை நான் பேசுகிறேன். இந்த பள்ளிக்கு ஓராண்டுகளுக்கு முன்பு நான் தாளாளர் தந்தையாக பொறுப்பேற்றேன். நான் வந்த பொழுது பள்ளியினுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அது என்ன காரணம் என்று தெரியாது. ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்த அந்த கல்வி பணியை நிறைவுடன் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு, அதோடு மட்டுமல்ல, என்னுடைய விருது வாக்கே இறைப்பணியில் என்னை இழக்க என்ற ஒரு விருது வாக்கு தான். எனவே இந்த பங்கை பொறுத்தவரையிலும், இந்த பள்ளியை பொறுத்தவரையிலும் எனக்கு 2 கண்களாக ஆன்மீக பணி மற்றும் கல்வி பணியை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை செவனே பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்ற ஒரே முயற்சியோடு இந்த பள்ளியினுடைய தாளாளர் தந்தையாக பொறுப்பேற்றேன். அதன் பிறகு எப்படியெல்லாம் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும், மாணவர்களை கட்டி காக்க வேண்டும், ஆசிரியருடைய ஒத்துழைப்போடு வழிநடத்தப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நான் அரும்பாடுபட்டு வருகிறேன். கடந்த ஓராண்டிலே என்னுடைய பணியை பார்த்த வெளிமக்கள் பாராட்டு தெரிவித்தார்கள். பள்ளி மாணவர்களும் பெருமிதம் கொண்டார்கள். பல்வேறு கோணங்களிலே அவர்களை வடித்து செதுக்கி உருவாக்கி வந்துகிருந்தேன். அதனுடைய ரிசல்ட் என்று சொல்லும் பொழுது இந்த ஆண்டு எனக்கு அட்மிஷன் நிறைய கிடைத்திருக்கிறது. எனவே என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட், என்னுடைய விளம்பரத்திலே நான் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். ஒரு தனி மனிதனுடைய திறமை இங்கு வளர்க்கப்படும் என்று சொன்னேன். எனவே அந்த விதத்திலே மாணவருடைய திறமை வளர்ப்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு, வெளிக்கொணர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் என்றது இந்த ஆண்டு முதலாக தொடங்கினேன். குறைந்தது ஒரு 50, 60, 70 மாணவர்கள் அதில் பங்கு பெற்றார்கள். அதை பார்த்த மாணவ செல்வங்களும் இதே போல இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் நானும் இந்த மாதிரி நிரூபித்து காட்டுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல உணரக்கூடிய விதத்திலே இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன், அறிவியல் பொருட்காட்சியானது அமைந்தது. எனவே இந்த நேரத்திலே மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, ஊக்குவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி. இன்னும் பல திறமைகளை வளர்க்க இலக்கிய மன்றம், நாடக கலைத்திறன், பாடல் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பள்ளியினுடைய பழைய பெருமையை மீண்டும் புதுப்பிக்கின்ற விதத்திலே உழைத்து கொண்டிருக்கிறேன். பாராட்டும் குவிந்து கொண்டிருக்கிறது என்பதை பெருமிதம் கொள்கிறேன். எனவே இந்த அலைபேசியின் வழியாக நான் இதை வெளிப்படுத்துவதிலே பெருமிதம் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தேசிய இளைஞர் தன்னார்வ இயக்கத்தினுடைய தொண்டராகிய வசந்த், வணிச்சப்பட்டுள்ள வசந்த் அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இப்படியாக இந்த நேர்முகம் கண்டு என்னுடைய பள்ளியினுடைய பெருமையை வெளிப்படுத்த வந்த வசந்த் அவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்கட்டும். இளைஞர் வசந்த் அவர்கள் கூட இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் என்பதை தெரிவிப்பதிலே நான் பெருமிதம் கொள்கிறேன். அதனால்தான் தான் பெற்ற அந்த அனுபவத்தையும் சரி, தன்னை வளர்த்து விட்ட இந்த பள்ளியையும் சரி, அதனுடைய புகழை பரப்ப வேண்டும் என்று இந்த அலைபேசி வாட்ஸ்அப்பின் வழியாக அவர் இந்த எடுத்த எளிய முயற்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என் பேர் மெட்விக் டோஷிப். நான் 9th ஸ்டாண்டர்ட் 9th A படிக்கிறேன். இது விண்டுமில் இந்த விண்டுமில் கேரளா, கன்னியாகுமரி அந்த பக்கம் நிறைய நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம பேட்டரியில சார்ஜ் ஏற்றுறோமோ, சார்ஜர் மூலமா போன்ல சார்ஜ் ஏற்றுறோமோ, அந்த மாதிரி இந்த காற்றாலை காற்று மூலியமா நம்ம கரண்ட் எல்லாத்துக்கும் இது பண்ணு கரண்ட் தருது. வீட்டுக்கு சப்ளை. இது நம்ம டெய்லி லைஃப்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சோம்னா அப்பெல்லாம் நம்ம பேட்டரிக்கு இது பண்ணி கரண்ட் போட்டுக்கணும். கரண்ட் இந்த விண்டு மில்ல இருக்க மோட்டர் பேர் எலக்ட்ரோ மோட்டார்ஸ்.
அந்த இது தண்ணி ஸ்வெட் ஆகிற மாதிரி. என் பேர் சிவன் சுஜித் கபிலன். இவன் 9th B, நாங்கள் 10th A. இப்போ வந்து இந்த ஃபேக்டரியில் உள்ள கழி தண்ணி தான் இதில் சேமிச்சிடும். இல்லாட்டி வெளியே போய் மக்களுக்குலாம் புற்றுநோய் இதெல்லாம் உண்டாக்கும். அதனால இதில் சேமிச்சு தண்ணியை பியூரிஃபை பண்ணி விவசாயத்தை அனுப்பலாம், ஆடு மாடு குடிக்க அனுப்பலாம். இது வந்து ஃபுல்லா தண்ணி சுத்தம் பண்ணி அனுப்பும். ஃபில்டர் பண்ணி. ஓகே, இது செக் பண்ணிக்காங்க. ஓகே, விவசாயத்துக்கு அப்படியே ஃபில்டர் ஆகி இதெல்லாம் சொல்லுங்களேன். பிக் கோல், ஓகே, இது ஸ்மால் கோல், ஓகே, இது ஸ்மால் ராக்கு, சின்ன சின்ன கல்லு, இது காட்டன். ஓகே, இதெல்லாம் ஃபில்டர் ஆகி விவசாயத்துக்கு. ஓகே, குட், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே, பேர் சொல்லிருங்க. என்னோட பேரு பாதன்ஸ்ரீ. இவ பேரு சா சபிஸ்ரீ, சி உதயஸ்ரீ. ஓகே, என்ன பண்ணிருக்கீங்க? எரிமலை. சரி, ஓகே, டெமோ பண்ணுங்க. ஒரு எரிமலை என்பது பூமி போன்ற கிரகநிறை பொருளின் மேலோட்டத்தில் நிகழும் சிதைவு ஆகும். இச்சிதைவு சூடான எரிகற்குழம்பு, சாம்பல் மற்றும் வாயுக்கள் மேலோட்டத்தில் நிகழும் சிதைவு ஆகும். பூமியில் காணப்படும் தட்டுகள் பெரும்பாலான நீருக்கடியில் காணப்படுகின்றன. ஓகே, எரிமலைனால பாதிப்பு. அதனால சரி, ஓகே, டெமோ காமி. இது வந்து எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் பிக்சர் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பொங்கல். சரி, ஓகே. என் பேர் விஜயஸ்ரீ. ஓகே, எரிமலையில கோகோலா கலந்துருக்கு. என் பேர் ரெனிஷா. நான் 12th கம்ப்யூட்டர் காமர்ஸ். நான் பண்ணியிருக்கிறது மணி பிரிண்டிங் மிஷின். இது பண்டமாற்ற முறையில பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அதனால நாணயங்களை கொண்டு வந்தாங்க. நாணயங்கள் நகைகள் வாங்குறதுக்கு அந்த நாணயமாவே யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. அதனால வந்து இந்த மணி பிரிண்டிங் மிஷினை தயாரிச்சாங்க. இது 1908 மும்பை, ஹைதராபாத், நெய்டா ஆகிய இடங்கள்ல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் எங்க தொடங்கப்பட்டுச்சுன்னா நாசிக்ல தொடங்கப்பட்டுச்சு. இது இந்தியா ரிசர்வ் வங்கியோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இதை தவிர்த்து யாராச்சும் இதை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கையும் ஜெயில் தண்டனையும் கொடுக்கப்படும். இது 10 ரூபா. ஓகே ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். என் பேர் வந்து ஆல்ஃபின்சினோ. என் பேர் வந்து விரிஜித். நாங்க 2 பேரும் தான் அதை செஞ்சோம். இது வந்து ஃபேக்டரி. நான் வந்து 7th A. இந்த ஃபேக்டரினால இது வீடு இது எல்லாமே பாதிக்கப்படுது. அதனால இந்த குளம் இந்த இது எல்லாமே பாதிக்கப்பட்டு கெமிக்கலாவே மாறுது. அதெல்லாம் பாண்டீஸ்வரன், கிளாஸ் 6th B. ஓகே, இது என்னது? என்ன பண்ணி? பசுமை வீடு. ஓகே, அதனால என்ன யூஸ்? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். ஓகே, மழை நீரை சேகரிப்போம். இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்திருப்போம். சுத்தமான காற்றை சுவாசிப்போம். ஓகே, அதனால பசுமை வீடு யூஸ் பண்றது நல்லது. ஓகே, ரொம்ப நன்றி. என் பேர் ஷமிதா. நான் 11th B செக்ஷன் படிக்கிறேன். நான் பண்ணிருக்கேன் 3D ஹோம் பாக்ஸ். இதனால நிறைய பயன் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன இடத்துல ஒரு டிவியை வச்சுட்டு 10 பேர் பார்க்கணும்னா ஒரே கோணத்துல பார்க்க முடியாது. ஒரு சைட்ல இருந்து பார்க்கும்போது கோணலா தெரியும். நேரா இருந்து பார்த்தா மட்டும் தான் நேரம். இந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் கோணலா தான் தெரியும். இப்ப நம்ம எல்லாரும் ஒரே கோணத்துல பாக்குறதுக்கு இந்த மாதிரி 3D பாக்ஸ் உபயோகப்படுத்தலாம். அதாவது 3 கோணத்துலயும் பார்க்கலாம். எல்லா கோணத்துல இருந்தும் எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் இது கிளியரா தெரியும். அது மட்டும் இல்லாம அறிவியல் சம்பந்தமா எல்லா விஷயத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இது டெமோ வேற காமி பாத்து. My name is Rahul. I am studying in 5th standard.
மை ப்ராஜெக்ட் நேம் இஸ் பிரெட் ஃபேக்ட்ரி. இந்த 3ல இருந்து புகை வரும். ம் இது உள்ளக்கு தான் பிரெட் தயாரிப்பாங்க. ஓகே இது உள்ளக்க இருந்து சாக்லேட்லாம் போகும். ஓகே. அவ்வளவு. ஃபேக்ட்ரியிலேருந்து அந்த பிரெட் தயாரிக்கிறத பற்றி நீங்கள் இது பண்ணிருக்கீங்க. ஓகே. Good afternoon. My name is Fahim. I'm studying 6th standard. ம் 6th A. ம் This is chocolate factory. ஓகே. வந்து சின்ன பசங்கள்ல நிறைய சாக்லேட் சாப்பிட்றனால ம் அவங்க ஸ்டொமக்ல வந்து நிறைய இதெல்லாம் வருது. அதை ஓகே. தவிர்க்கிறதுக்காண்டி தவிர்க்கனால சாக்லேட் ஃபேக்ட்ரியே நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களா? சரி ஓகே. வேறு எதுவும் இல்லையா? தேங்க்யூ. தேங்க்யூ. என் பேர் திவ்யா. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் கண்டுபிடிச்சிக்கிறது வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நிறமாறுதல். இது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4. இது பெர்ரஸ் சல்ஃபேட் FeSO4. இப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இதில் தண்ணி சிறிதளவு சேர்க்கும் போது இளஞ்சிவப்பு நிறம் அப்படியே தான் இருக்குது. இதில் நம்ம பெர்ரஸ் சல்ஃபேட் கலந்தோம்னா பெர்ரஸ் சல்ஃபேட் கலக்கும்போது இளஞ்சிவப்பு நிறம் வெண்மையான நிறமாக மாறுது. அப்போ நம்மளுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் பெர்ரஸ் சல்ஃபேட் கலக்கும் போது நிறம் மாறுது. என் பேர் விவேகா. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நான் அன்னைக்கு செஞ்சுட்டு வந்திருக்கிறது வந்து ராக்கெட் சந்திராயன் 3. இதோட திட்ட இயக்குனர் வந்து திரு முத்துவேல் அவர்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து நிலவிற்கு 3வது முறையாக அனுப்பப்பட்ட ஒரு புதிய முயற்சி தான் சந்திராயன் 3. இது 2023 ஜூலை 14ஆம் தேதி விண்வெளிக்கு செலுத்தப்பட்டது. இதில் 2 விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று வந்து உந்தழிவின்மை விதி, இன்னொன்று நியூட்டனோட 3ஆம் விதி. இப்போ உந்தழிவின்மை விதி நியூட்டனோட இப்போ வந்து ராக்கெட்டோட உந்தகலனில் எரிபொருட்கள் நிரப்பப்படும் பொழுது அவை எரிந்து மேல் நோக்கி உந்தி செல்றதுனால உந்தழிவின்மை விதியும், நியூட்டனோட 3ஆம் விதி பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை இருக்கனால ஒரு பொருள் மீது நம்ம ஒரு விசையை செலுத்தும் போது அது மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கியே செல்லும். கிளாஸ் 6th ஸ்டாண்டர்ட். டிராஃபிக் ஜாம். சிவப்பு லைட் எரிந்தால் வண்டி எல்லாம் நிற்க வேண்டும். மஞ்சள் கலர் லைட் எரிந்தால் வண்டி தயார் நிற்க வேண்டும். பச்சை கலர் லைட் எரிந்தால் போக வேண்டும். என் பேர் தமிழ்ச்செல்வன். நான் 12th D. இது பேர் ஏற்குழல். இது வெப்பம் சூடான காற்றத்துக்கு கூலான காற்று இருக்குது. இதில் பேட்ரி இருக்கிறதுனால கரண்ட் இருக்கும்போது எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு கரண்ட்டில் போகும் ஒரு 1 hour போகணும். அது மாதிரி நம்ம டூர் போகிறோமா, வெளியில் காட்டு அந்த மாதிரி டூர் போகிற இடத்துக்கும் சின்னமாக இருந்தாலும் கையால் எடுத்து கொண்டு போய்க்கலாம். சோலாரை கனெக்ட் பண்ணி சார்ஜ் இருக்குது. ஓகே. ஃபங்க்ஷன் டெமோ பண்ணு. உங்கள் பேர் என்ன? வர்ஷினி. கிளாஸு? B கிளாஸ் 6th. ஓகே ஓகே, வெரி குட். எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாமா? சொல்லுங்க. மாடியில் விழும் மழைநீர் தொட்டியின் மூலம் நம் பயன்பாட்டில் மாடியில் விழும் மழைநீர் தொட்டியின் மூலம் நாம் சேகரித்து கிணற்றில் ஊற்றி நாம் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலாம். ஓகே. மழைநீர் சேகரிப்பு தொட்டியை இது பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்க. ஓகே ஓகே ஓகே. இதுல இருந்து நீங்க சொல்லுங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது மட்டும். இதுல இருந்து தண்ணி ஊற்றி இது வரும். இதுல இருந்து இதுல வரும் நல்ல தண்ணி. ஓகே. என் பேர் ஆஜிசிகா. நான் வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இது வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி. இதில் வந்து தண்ணி ஊற்றணும்னா இங்கே சுத்தமான தண்ணி வந்து இங்கே போகும்.
மழைநீர் உள்ள காரத்தன்மை சருமம் மற்றும் கூந்தலுக்கு ஆரோக்கியம் தருகிறது. இரத்தத்தில் உள்ள pH அளவை சீராக வைக்கிறது. My name is S.K. Harihan, +1 ராயல் காமர்ஸ் மாணவன். இது வந்து நீரோட அடர்த்தி வந்து குறைவு, சாதா வாட்ரு. இது வந்து சால்ட் வாட்டர். நார்மல் வாட்டரில் வந்து நீரோட அடர்த்தி வந்து கம்மி, அதாவது இங்கில் வந்து அடர்த்தி வந்து கம்மி, அதனால் மிக்ஸ் ஆகுது. சால்ட் வாட்டரில் வந்து அடர்த்தி வந்து கூட, இங்கோட அடர்த்தி வந்து கம்மி, அதனால் மிக்ஸ் ஆகாது. ஆனால் இது மிக எடுத்துக்காட்டாக கடல் நீரில் வந்து கப்பல் எப்படி நடக்குதோ அதான் சார். என் பெயர் ரக்ஷிகா ஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் மழைநீர் சேகரிப்பு தொட்டியை பற்றி பேசப் போகிறேன். மறு உபயோகத்திற்காக மழைநீரை சேமிக்கும் திட்டம். மழைநீரை சேமிப்பதன் மூலம் குடிமக்கள், கால்நடைகள், பறவைகள் போன்ற உயிரினங்கள் வாழ தகுதியாக உள்ளது. மழைநீரை வீணாக்காமல் சேமிப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். உண்மையிலே வந்து என்னன்னா, நம்ம வந்து படிப்பு மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி வந்து நம்ம அதாவது ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நம்ம வந்து திங்க் பண்ணும்போது இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ஐடியாஸ் வந்து நிறையா கிடைக்கும். அந்த விதத்தில் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஃபாதருக்கு நம்ம வந்து முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதை வந்து ஊக்கப்படுத்திய இப்படிலாம் செய்யுங்க அப்படிலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டீச்சர்ஸ் வந்து வழிகாட்டி இருப்பாங்க, புரியுதா? அதனால் உனக்கு எடுக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கலாம், அல்லது உங்கள் அண்ணன், அக்கா, தங்கச்சி அந்த மாதிரி, புரியுதா? தங்கச்சி யாரும் மாட்டாங்க, அக்கா, அண்ணங்க அந்த மாதிரி யாராவது கைட் பண்ணிடலாம், புரியுதா? கைட் பண்ணி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா செஞ்சுருக்க. அதனால வந்து அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு தேடல் தான், புரியுதா? இந்த தேடல் வந்து இதோட நின்றக்கூடாது. அதான் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னும் உன்னுடைய தேடல் வந்து நீ ஏதாவது கண்டுபிடிக்கணும், ஏதாவது அறிவியல் பூர்வமாக ஏதாவது சிந்திக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தணும். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், புரியுதா? இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இன்னும் வந்து நீ வித்தியாசமாக உன்னுடைய கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி, நீ யோசிக்கிறா இருந்தாலும் சரி, யாராவது ஒரு உறுதுணையோட வந்து நீ கேட்குறது வந்து நல்லது தான், புரியுதா? அந்த விதத்தில் வந்து இன்னைக்கு வந்து இதை பார்வையிடுறதுக்கு 2 அண்ணங்க வந்திருக்காங்க, புரியுதா? வசந்த், டேனியல், புரியுதா? அது வந்து முன்னாள் மாணவர்கள் இவங்க, புரியுதா? அவங்க வந்து என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் மீது எப்போதுமே ஒரு பற்றா இருப்பாங்க, எப்போதுமே ஒரு பற்றாவும் ஈடுபாடாகவும் இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து இன்னைக்கு வந்து பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு சில ப்ரைஸ், அதாவது சின்ன அவங்களால முடிஞ்சதை ஒரு சில ப்ரைஸை வந்து அவங்க கொடுக்கலாம்னு கூப்பிட்டாங்க. அதனால தான் வந்தேன். அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியாமலே ஒரு சில பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? அது முதல்ல ஸ்டாஃப்ட்டு எல்லாத்தையும் கேட்டுக்குங்க. இது கேட்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அது அதே மாதிரி பேசும்போது பயப்படாதுங்க. நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதை பேசுறதுக்கு ஒரு பதட்டம் உங்கள்ட்ட இருக்குது. இந்த பதட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா மேடை பேச்சுலாம் நிறையா பேசலாம், அப்புறம் ஸ்பீச்சு பண்ணலாம், அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எவ்வளோ நாலேஜ் வளர்த்தீங்களோ அவ்வளோ நல்லதான். படிப்பு மட்டும் லைஃப்பில் போகாது உங்களுக்கு. அடுத்த லெவலில் இந்த மாதிரி ஏதாச்சும் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி நாலேஜ் அது மாதிரி கொண்டு போனால் தான் நல்லா இருக்கும். பேசுங்க முதல்ல, ஓகேவா? பேசாமலாம் இருக்காதிங்க, பேசுங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறீங்க அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸ்டாஃப்ட்டை கேளுங்க, எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாஃப்ட்டை என்ன அதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கங்க, ஓகேவா? இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டாக எனக்கு இப்போ நல்லா பண்ணதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா பண்ணியிருந்தீங்க. இது ரிசிபன் சொல்லி 10th A அந்த பையங்க 10th ரிசிபன் தானே. இவர் என்ன சொன்னீங்கன்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம். அது என்னன்னா, ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து ஏதாச்சும் கழிவு இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த கழிவு தண்ணியை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணி அக்ரிகல்ச்சருக்கு வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி ஒரு நல்ல சூப்பர் சிஸ்டம் அதை கொண்டு வந்தாங்க. அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸாக எங்களோட இதில் கொடுக்கலாம், ஓகேவா? பாருங்க, இங்கே பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜோஸ்லின் ஜீவா 9th A எழுதிங்க. இவங்க என்னன்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன் தான் இவங்க இது பண்ணுது. அவங்க வந்து ஃபேக்ட்ரிலேருந்து உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே இது பண்ணி, ஏதாவது மழை நீர் எல்லாம் வருதுல்ல
மழை நீரை வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷன் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அத்தியாவசியமாக எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக கொண்டு வந்தாங்க அவங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் இது. அதனால் அவங்களுக்கு சேம் ப்ரைஸ். ஓகேவா? கிளாப் பண்ணுங்க. அடுத்து வந்து தேர்ட் ப்ரைஸ் ஜோசியா 8th ஸ்டாண்டர்ட். இவங்க என்னதுன்னா ஆசிட் பேஸ் பண்ணி அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தேர்ட் ப்ரைஸ். கிளாப் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 6 ப்ரைஸ் ஒரு ஆள் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். சின்னப்பில் நல்லா பேசிருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து 4th கொடுக்கலான்னு இருக்கோம். திலோபர் நிஷா